கூருக்கு போனாலும் குபேரன் ஆக்டிவேட் ஆகும், சிரபூஜி போனாலும் குபேரன் ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா சனி, அதாவது ரிஷப வீட்டுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி, சனிக்கு மூலத்திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன், 5ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ சனி வந்து ரிஷபத்துல தான் பலமாவாரு. அப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கும், சனியும் சந்திரனும் காம்பினேஷன் இருக்கும். இவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் சொல்றேன்னா, கூருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றேன். ஏன்னா அடிக்கடி எங்க மலைப்பொழிவான ஒரு லொகேஷன் அது. அல்லது சிரபூஜி போயிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேரளத்துல நெடுங்காயம் ரெயின் ஃபாரஸ்ட்னு ஒரு இடம் இருக்கு. நெடுங்காயம் ரெயின் ஃபாரஸ்ட், பேரே பாருங்க, ரெயின் ஃபாரஸ்ட். இது எங்க இருக்கு? மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் லொகேஷன்ல போய் ஒரு 2 நாள் 1 நாள் இருந்துட்டு வாங்க சார். சந்திரங்கிற பிரயாணம் சார். சந்திரன் வீட்டுல குரு உச்சமாகிறார் சார். குருக்கு பேரு செல்வம்னு பேரு சார். சந்திர பிரயாணம் பேரு சார். பணம் செல்வம் செல்வம்னு சென்று கொண்டே இருக்கும். நிரந்தரமா ஒரு ஆள்கிட்ட இருக்காது. புரியுதா இல்லையா? ஒரு காலத்துல டாடா பெர்லான்னு, இன்னைக்கு அம்பானிங்கிறோம், அதானிங்கிறோம். உண்டா இல்லையா? ஸோ அப்ப இந்த சந்திரங்கிற பிரயாண கிரகம் இந்த சனியோட சேரும் பொழுது இந்த சந்திரனுடைய குபேரன் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு தெரியாது. சூப்பர் ஸ்டார் மாதிரி டைலாக் சொல்றாரா இல்லையா? ஏன்னா சனிங்கிற ஸ்லோ சார், சந்திரன் ஸ்பீடு சார். அப்ப இந்த அடிக்கடி இந்த சனிங்கிற கருமேகம், சந்திரங்கிற வெள்ளை மேகம், ஸோ இது அடிக்கடி மோதி விளையாடக்கூடிய இடம் வந்து சிறப்புஞ்சி. ஸோ இங்க சந்திரங்கிற பிரயாணம். ஸோ நாம் பிரயாணம் செய்து அதீத குளிர்ச்சியான சொல்லக்கூடிய அந்த லொக்கேஷன்ல சனிக்கிழமையோ திங்கக்கிழமையோ இருந்து வந்தால் கண்டிப்பாக குபேரன் ஆக்டிவேட் ஆகும்.